Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. Previous video la nama enna paathom appadina HTML use பண்ணி ஈஸியா எப்படி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண பேஜ் எப்படி ரன் பண்றது அப்படிதான் फ्रेंड्स பார்த்தோம். சோ இந்த செஷன் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா HTML ல இருக்க tags பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இது என்ன வர்க் செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற tag என்ன அப்படினா heading tag தான் फ्रेंड्स. சோ இந்த heading tag என்ன பண்ணுது அப்படினா ஒரு கண்டென்ட் இருக்கு. சோ இப்போ வந்து ஒரு paragraph இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம். சோ அந்த paragraphக்கு ஹெட்டிங் தரேன் அப்படினா சோ அந்த ஹெட்டிங்க்கு வந்து நான் இந்த tags யூஸ் பண்ணலாம் फ्रेंड्स. சோ எனக்கு வந்து paragraph ஹெட்டிங்ல எனக்கு வந்து ஈக்குவலா வியூ ஆகாம அந்த paragraphக்கு நான் இந்த ஹெட்டிங் tags யூஸ் பண்ணேன் அப்படினா அந்த கண்டென்ட்ல இருந்து என்னோட ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் தனியா டிஃபர் ஆகி தெரியும் फ्रेंड्स. இதுதான் வந்து ஹெட்டிங் tag வந்து பண்ணுது. சோ இந்த ஹெட்டிங் tag வந்து H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு फ्रेंड्स. இந்த H1 அப்படிங்கறது ஹையஸ்ட் ஹெட்டிங் tag, H6 அப்படிங்கறது தான் फ्रेंड्स லோவஸ்ட் ஹெட்டிங் tag. ஓகே, இப்போ தியரி பார்த்தாச்சு. இது எப்படி வந்து வர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினா என்னோட நோட்பேட் ++ வெர்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன். சோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா என்னோட நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு என்னோட டாக்குமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். சோ HTML அப்படினு ஓபன் பண்ணிட்டு சோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படினா Ctrl+S கொடுத்துட்டு என்னோட ஃபைலை நான் சேவ் பண்றேன். சோ இப்போ என் ஃபைல் நேம் என்ன அப்படினு பார்த்தோம்னா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹெட்டிங் டாக்ஸ் தான். சோ HEADING heading underscore. சோ ஃபைல் சேவ் பண்ணும்போது முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்பவுமே ஃபைலை வந்து ஸ்பேஸ் விட்டு சேவ் பண்ணக்கூடாது. அதே மீறி உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படினா நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. சோ ஹெட்டிங் tag அப்படினு நான் கொடுத்துறேன். சோ கொடுத்துட்டு .html இந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் फ्रेंड्स சேவ் பண்ணனும். சோ கொடுத்துட்டேன் அப்படினா எனக்கு இப்போ வந்து HTML லாங்குவேஜ் சப்போர்ட்க்கு வந்துருச்சு. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா HTML க்கு அடுத்து ஹெட் செக்ஷன் ஓபன் பண்றேன். சோ ஹெட் ஓபன் பண்ணிட்டு அதையும் என்ன பண்றேன் அப்படினா க்ளோஸ் பண்ணிடுறேன் फ्रेंड्स. சோ இந்த ஹெட்டுக்குள்ள தான் நம்ம பேஜோட டைட்டில் வரப்போகுது. சோ டைட்டில் அப்படினு கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதையும் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம வந்து என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படினு நமக்கு இப்ப தெரியும். சோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்றது வந்து டாக்ஸ் பத்தி தான் கிரியேட் பண்றோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பேஜுக்கு வந்து ஹெட்டிங் அப்படினு ஒரு நேம் தந்துறேன். ஹெட்டிங் டாக்ஸ் அப்படினு கொடுத்துட்டு தென் வந்து ஹெட்டுக்கு அப்புறம் என்னோட பாடி செக்ஷனை ஓபன் பண்றேன் फ्रेंड्स. சோ பாடி செக்ஷனை வந்து ஓபன் பண்ணிட்டு கையோட என்ன பண்றேன் அப்படினா க்ளோஸ் பண்ணிடுறேன் फ्रेंड्स. ஓகேங்களா फ्रेंड्स. இப்போ வந்து இத நம்ம ரன் பண்ணலாமா? சோ இங்க போய் ரன் அப்படினு கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரௌசர்ஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதல நான் என்னோடது பிக் பண்ணிக்கிறேன். என்ன அப்படினா லான்ச் இன் ஃபயர்பாக்ஸ். சோ இப்போ என்னோட ப்ரௌசர் ரன் ஆயிடுச்சு. என்னோட பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல நமக்கு ஃபைல் லொகேஷன் இருக்கு அப்படிது நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல என்னோட பேஜோட ஹெட்டிங் வந்திருக்கு. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா என்னோட நோட்பேட்க்கு வந்துக்கிறேன். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா நான் பாடி செக்ஷன்ல என்னோட கண்டென்ட் தர போறேன் फ्रेंड्स. சோ இப்போ வந்து ஹெட்டிங் டாக்ல வந்து H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. சோ இப்போ நம்ம என்னன்னா 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சோ H1 அப்படிங்கற டாக நான் ஓபன் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. சோ H1 அத ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ H1 ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் फ्रेंड्स. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்க இந்த இடத்துல ஹெட்டிங்கா தரலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா நம்ம சேனல் நேம் தந்துறேன். சோ Lmtechs அப்படிங்கறத தந்துறேன் फ्रेंड्स. சோ ஜஸ்ட் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அத Ctrl+S கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து பேஜுக்கு போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். தெரியுதுங்களா फ्रेंड्स? என்னோட டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போல்டா ஹைலைட்டடா இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா வெறும் கண்டென்ட் ஹெட்டிங் மட்டும் தராம இந்த ஹெட்டிங்க்கு வந்து ஒரு paragraph தரேன். சோ paragraphக்கு வந்து என்ன அப்படினா P அப்படிங்கற டாக் फ्रेंड्स. சோ P அப்படிங்கறத கொடுத்துறேன். சோ அந்த டாக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து paragraph அப்படினா more than lines தான फ्रेंड्स. சோ இப்போ வந்து நான் இப்போ வந்து ஒவ்வொரு லைனா டைப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படினா உங்களுக்கு டைம் இருக்காது. சோ எனக்குமே டைம் அதிகமா எடுக்கும். நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அங்க வந்து டிஃபால்ட்டா கண்டென்ட் இருக்கு. அதை எடுக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட கீபோர்ட்ல Windows +R அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். சோ அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன கீ அப்படினு பார்த்தோம்னா WinWord. சோ ஜஸ்ட் நான் WinWord அப்படினு டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படினா என்னோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் ஆயிடும். சோ இது வந்து நீங்க இப்படியே ஓபன் பண்ணலாம். இல்ல அப்படினா நார்மலா நீங்க சர்ச்ல போயோ இல்ல டாக்குமெண்ட் ஓபன் பண்ணலாம். சோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஃபால்ட் கண்டென்ட் வேணுமா? சோ நான் என்ன பண்றேன் அப்படினா =rand அப்படினு கொடுத்துட்டு ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சேன் அப்படினா எனக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு கண்டென்ட் வரும் फ्रेंड्स. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் இந்த ஒரு paragraph மட்டும் என்ன பண்றேன் அப்படினா காப்பி பண்ணிடுறேன்.
காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடுறேன். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே தானே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட வெப் பேஜுக்கு போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்க்கு ஹெட்டிங் கொடுத்தா மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான். இதே மாதிரி மற்றதையும் பார்க்கலாமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் H2 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக H2 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். H2 ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் H2 க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் Lmtechs அப்படின்னு கேப்ஸில் செகண்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு தென் வந்து என்னோடய பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த பேராகிராஃப் டேக் அப்படின்னா ஸோ நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணுற மோர் தென் லைன்ஸ் அதுக்காக. ஸோ ஜஸ்ட் என்னோடய பேராகிராஃப் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய கண்டென்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து என் ப்ரௌசருக்கு போயிட்டு நான் என் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஹெட்டிங் 1க்கும் ஹெட்டிங் 2க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெட் 1 வந்து ஹெட் 2வோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதிக்கும் பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு தென் H3. ஸோ H3 ஓப்பன் பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் பண்ணுற H3-யை. ஸோ இதில் வந்து ஒரு கண்டென்ட் வந்துக்கிறேன். ஸோ Lmtechs அப்படின்னு கொடுத்துட்டு என்னோடய பேராகிராஃப் டேகை நான் ஓப்பன் பண்ணி தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேகுக்கு நடுவில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ H1 H2 H3 இதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் அகெயின் என்னோடய ஸ்டார்டிங்க்கு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டு இல்லாமல் நான் லாஸ்ட் ஒன்னை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ H3 செக்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ H3-யை H4 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் வேலை வந்து ஏன் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து ஒவ்வொரு டைம் டைப் பண்ணிட்டு இல்லாமல் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஹெட்டோட டேகை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை H4 மேக் பண்ணியாச்சு. இது வந்து H5 தென் இது வந்து H5 க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் பார்க்காதது H6 தான். ஸோ அந்த H6க்காக இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல H6 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதையுமே H6 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ H6 ஓகே. இப்போ நம்மளோட ப்ரௌசருக்கு போய் நம்மளோட பேஜை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்டிங் டேகோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, திஸ் ஒன் இஸ் ஹெட்டிங் 5, திஸ் ஒன் இஸ் ஹெட்டிங் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.